ஆத்ம நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூச்சை எப்படி கவனிக்கிறதுன்ற ஒரு முறையை தான். மூச்சை கவனித்தா மட்டும்தான் பலவிதமான சித்திகளை நம்ம கைவர பெற முடியும். ஞானக்கண் ஓப்பன் ஆகிறதும் சில சித்திகள் பண்ணுறதுக்கும் மூச்சை கவனிக்கணும் அவசியம் இல்லை. நார்மலாக பிராணாயாமம் பண்ணாலும் சரி, வாசி பண்ணாலும் சரி, கும்பகம் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் நெற்றிக்கண் ஓப்பன் ஆகிடும். மந்திரங்கள் சொன்னாலும் நெற்றிக்கண் ஓப்பன் ஆகிடும். பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இதை தவிர்த்து மூச்சை கவனித்தா மட்டும்தான் சித்திகள் கைவர பெற முடியும். பல சித்திகளை, தச வாழ்வுகளை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நரம்புகளின் ஓட்டங்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மூச்சு கரெக்டாக கவனிக்க தெரியணும். நார்மலாக முள்ளை இழுக்கிறோம், வெளியே விடுறோம். இது நம்ம மூச்சை ஒவ்வொரு செகண்ட் காற்று எங்கே போகுதுன்னு கவனிக்கணும். முடியுமா? முடியாது. இன்விசிபிள் காற்று, அப்போ கவனிக்க முடியாது. அப்போ அதுக்கு சில டெக்னிக்ஸ் சொல்கிறாங்க. அந்த டெக்னிக்கில் ரொம்ப முக்கியமான டெக்னிக்னு சொல்லலாம். எனக்கு இது அனுபவபூர்வமாக இது ரொம்ப பயன் கொடுத்துருக்கு, பலன் அடிச்சிருக்கு. ஓகே, அதாவது சிவராத்திரிக்கு முன்னா நாள், அமாவாசைக்கு முன்ன நாள் அந்த சிவராத்திரின்னு ஒன்று கிரியேட் ஆகும் இல்லையா? ஒரு எம்டினஸ், ஒரு டார்க்னஸ், அதாவது நிலவு இருக்காது, எந்த விதமான நட்சத்திரங்களும் தெரியாது. இதெல்லாம் சிவராத்திரின்னு சொல்கிறாங்க. சரி, இது நம்ம உடம்புலையும் நடக்குது. மூச்சு ஈக்கிறோம், அப்புறம் விட சொல்ல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்புக்கு அப்புறம் தான் விடுறோம். மூச்சை இழுக்க சொல்லுவோம், ஒரு கேப் இருக்குது, அதுக்கப்புறம் மூச்சை ஈக்கிறோம். இந்த ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா, அப்படி மூச்சு இழுக்கிறோம், ஒரு கேப் இருக்குது, விடுறோம், விட்டதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை மட்டும் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? அந்த கேப்பை ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா, எம்டினஸ்லேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அந்த எம்டினஸ்ஸை நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து போய் பார்க்குறோமோ, அந்த எம்டினஸ் உள்ளே நம்ம ஐக்கியமாயிட்டோம்னா அங்கே உங்களுக்கு சிவனே தெரிவார் சொல்லுவாங்க. அதாவது என்னுடைய புரிதல் என்னன்னா, அங்கே பல விதமான அற்புதங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்போது இந்த ஒரு எண்டிங், அந்த ஒரு எண்டு, இந்த ஒரு எண்டு, அந்த ஒரு எண்டு, கண்டினியூ அந்த எண்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இந்த ட்ராவல் பண்ணுறதும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த எங்கே ட்ராவல் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த காற்று நம்ம உடம்புல எங்கெல்லாம் போகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அது அந்த உணர்தல் அருமையாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்கள் உடல் அளவில் தெரியும். அது மற்றவங்களாலையும் சொல்லுவாங்க, உங்கள் உடம்புல இவ்வளோ தேஜஸாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களாலையும் சொல்லப்படுவீங்க. நன்றி.